இதை மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், இட்லி தோசை ரைஸ்க்கு சைட் டிஷ் பிரச்சனையே வராது. நல்லா காரசாரமா 2 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி சூப்பரா பூண்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கோங்க. மொத்தம் 250 கிராம் பூண்டுல 200 கிராம் பூண்டை அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. கடாயில 1/2 கப் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு 50 கிராம் பூண்டு சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இப்ப அரைச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. 15 நிமிஷத்துக்கு பூண்டு லோ ஃப்ளேம்ல வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாதிரி வெந்து வரும். இப்போ இதுல அரைச்ச புளி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதுல இருந்தும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ இதுல 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. மிளகாய் தூள் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வதக்கி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பூண்டு தொக்கு ரெடி. இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும்ன்றதுனால ஹாஸ்டல் வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதை செஞ்சு கொடுத்து விடுங்க. ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு இதை போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.